எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய கணவர் வந்து எந்த இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருக்கும். நீங்களாம் பார்க்குறத பார்த்தா எங்களுக்கு அதெல்லாம் ஒளிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க, ஆபிரகாம் இந்த இடத்துல மனைவி விட்டு கொடுத்துட்டான். தேவன் பார்க்குறாரு, நீ விட்டு கொடுத்தா என்னடா, நான் விட மாட்டேன்னு இறங்கி வந்துட்டார். எந்த இடத்துலலாம் உங்கள் கணவர் பலவீனமாக இருந்து ஒரு மாதிரி தங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து உங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தேவன் இறங்குவார். அதுல தேவனை நீங்க விசுவாசிக்கணும். இங்க பிரச்சனை வந்து ஆபிரகாமுக்கும் பிரச்சனை, சாராளுக்கும் பிரச்சனை. பாருங்க, அவன் அரண்மனையில் போய் எப்போ கூப்பிடுவாரு, எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாம பயந்துட்டு இருக்கா. சந்தோஷமா போயிருக்கான்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு ஒரு பயம் தான். இவனுக்கு வெளியே இருந்து பயம், ஜெபம் பண்றான். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான். ஆனா இவனுக்கு என்ன பயம்னா, உன்னை கொண்டுட்டான் அப்படின்னா சாராள் எங்க போவா, என்ன பண்ணுவான்னு தெரியாது. தன்னுடைய அண்ணன் தம்பி பசங்க எங்க போவாங்கன்னு தெரியாது. ஏன் அவன் உயிர் அவ்வளவு முக்கியன்றதை உணர்ந்து பலவீனப்பட்டு அந்த இடத்துல மனைவியை விட்டு கொடுக்குறான் பாருங்க. ஆனால் தேவன் அவர் அழைத்த அழைப்புல இவங்க நின்னதுனால சாராளை ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. கிஃப்ட் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் மகா வாதினால் வாதித்தார். வரும்போது கடத்திட்டு வந்தானுங்க, போகும்போது போயிரு சாமி, நீ போறதா எனக்கு நல்லது. எகிப்து பார்வன் சொன்னான், 10 வாதம் நடந்தாலும் இவங்களை விட்டுறாத, இவனுங்க தான் நம்மளுக்கு அடிமையா இருக்காங்க, இவனை வச்சுதான் பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறோம். கடவுள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சார் பாருங்க. வெள்ளி பொண்ணு இவனுங்கெல்லாம் தூக்க முடியாதெல்லாம் தலைமையில வச்சு தயவு செஞ்சு போயிரு, செங்கல் நானே சுட்டுக்கிறேன், நானே எகிப்துல அடிமையா இருந்துக்கிறேன் அப்படின்னு அடிமைகள்லாம் துரத்தி விடுறாங்க. பிடித்து வைத்திருந்த வல்லமையினால் இதுக்கப்புறம் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கல, இது வரைக்கும் நிறைய பொண்ணுகளை கூட்டு வந்திருக்க எனக்கு தெரியும், ஆனா இந்த பொண்ணுனால நீ செத்தடா. அப்போ தேவன் வந்து அபிமெலேக்கு அரண்மனைக்கு வர வரைக்கும் இடம் கொடுக்குறாரு, பார்வனுடைய அரண்மனை வரைக்கும் இடம் கொடுக்குறாரு. இவன் என்ன பண்ணுவான்னு பாக்குறாரு. ஆனா தொடருக்கு டச் பண்றதுக்கு பர்மிஷனே கிடையாது. ஏன்டா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி நினைப்ப, அனுப்பி விட்டுரு. அவனை பாக்குறதுக்கு சாதாரணமா ஆடு வீடுலாம் மேய்ச்சிட்டு ஒரு மாதிரி தான் இருப்பான். அவன் ட்ரெஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நீ அருவருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவன் பாருங்க, ஆபிரகாமோட அதுக்கப்புறம் உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆபிரகாம் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒரு தேசம் ஒரு தனி மனிதனோட உடன்படிக்கை பண்ற அளவுக்கு இறங்கி தேவன் வேலையை செய்யறாரு. அந்த குடும்பத்துக்காக நின்னார், சாலாருக்காக நின்னார், ஆபிரகாமுக்காக ஒவ்வொரு நாளும் நின்னார். அபிமெலேக்கு பாருங்க, அதுக்கப்புறம் சாரால லைட்டா கலாச்சிட்டான். கிஃப்ட் எல்லாம் வச்சுக்க, உங்க அண்ணனையும் நீ கூட்டிட்டு போ அப்படின்னு கலாச்சிட்டான் லைட்டா. சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரில் கற்பங்களை எல்லாம் அடைத்தபடினால் எல்லாத்தையும் சிமெண்ட் வச்சு பூசிட்டாரு. இதுக்கப்புறம் பிறக்கவே கூடாதுடா, என்னதான் பண்ணாலும் ஒண்ணுமே வராது, எல்லாமே லாக்கு. மேல சிங்காசனம் உட்கார வரைக்கும் கீழே அவன் வாட்ச்மேனா இருக்கிற எல்லா கர்ப்பத்தையும் அடைச்சிட்டாரு. அவருக்கு காலை பிடிச்சி அழுகிறான் பாருங்க, தெரியாம பண்ணிட்டேன், சாரால காலை பிடிச்சி அழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். தேவன் தரிசனத்தை சுமக்கிறவர்களாக ஒரு குடும்பம் இருக்கும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்காக தேவன் இப்படி இருப்பார். அப்புறம் இந்த ஆபிரகாம் தான் போய் கோலும் கையுமா முன்னாடி நின்று, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு அபிமெலேக்கு சொல்லுவான், ஆமேன். ஆமேன் சரியா போலன்னா மறுபடியும் சொல்லுவேன், மறுபடியும் நீ சொல்லணும். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளையும் பெரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த